அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக தேவையான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு டே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா இந்த 3 விஷயத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தே ஆகணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன், டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் அண்டு சேட் பேட்டர்ன். ஸோ ஒரு டே ட்ரேடர் அப்படிங்கிறவங்க வந்து இந்த 3 முக்கியமான விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தே ஆகணும். அப்போ தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண முடியும். அதாவது ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த ப்ரைஸோட மூவ்மெண்ட்டை வச்சு மார்க்கெட் எந்த திசையில் போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் ப்ரைஸ் ஆக்ஷன். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா மார்க்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட thousands ஆஃப் இண்டிகேட்டர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, உங்களோட யூஸ்க்கு வந்து இது கரெக்டாக ஓரளவு செட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த இண்டிகேட்டரில் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். மூவிங் ஆவரேஜ், இல்லைனா எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ், இல்லை ஃபிபனாசி டூலு, அப்படி இல்லைனா சிபிஆர், இந்த மாதிரி நீங்கள் எந்த விதமான இண்டிகேட்டர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவும் முக்கியமானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் அண்ட் சேட் பேட்டர்ன். ஸோ அது உங்களுக்கு முதல்ல கேண்டில்ஸ்டிக் அண்ட் சேட் பேட்டர்ன் பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் மார்க்கெட்டோட ஒரு மூவ்மெண்ட்டை உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு சப்போர்ட்டில் எந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது, இல்லை எந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, அப்படி ஃபார்ம் ஆனால் தான் நீங்கள் என்ட்ரி ஆக முடியும். புரியுதா? இப்போ வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது, மார்க்கெட் இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் இது மேலே போக போகுது அப்படின்னா நீங்கள் ஒரு என்ட்ரி எடுப்பீங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல கேண்டில், ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் விழணும், அப்படின்னா ஒரு நல்ல பேட்டர்ன், ஒரு பிரேக் அவுட் பேட்டர்ன் நடக்கணும். அப்படி நடந்தால் தான் நம்ம வந்து அங்கே என்ட்ரி எடுக்க முடியும். ஸோ இந்த 3 விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு டே ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது வந்து கேஷ் மார்க்கெட்டாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஈக்விட்டியாகவும் இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஸ்டாக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் வந்து கேர் பண்ணவே கூடாது. ஸோ அந்த கம்பெனி எந்த அளவுக்கு நேம் இருக்குது, அந்த கம்பெனி எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்குது, அதோட ஃபண்டமெண்டல்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்படவே தேவையில்ல. உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டென்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, அந்த விஷயத்தை பற்றி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா டே ட்ரேடருக்கு இது மட்டும்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் டெக்னிக்கல் அனாலிசிஸையும் நீங்கள் வந்து அதாவது மிங்கிள் பண்ணிடக்கூடாது. இப்போ எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு லாங் டேர்ம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் உங்களுக்கு முக்கியமாக இருக்கலாம். அதாவது அந்த கம்பெனி வந்து எப்படி ஏர்னிங்ஸ் இருக்குது, அதோட ப்ரைஸ் பர் ஏர்னிங் எவ்வளோ, PE ரேஷியோ என்ன இருக்குது, அது வந்து அதோட டிவிடெண்ட் என்ன, டிவிடெண்ட் ஈல்டு என்ன, அப்படி இப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல் பற்றி நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் வந்து கேர் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுக்கு நீங்கள் ஒரு டே ட்ரேடராக இருக்கீங்க, ஜஸ்ட் ஒரே நாள் தான் அதில் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த ஃபண்டமெண்டல்ஸை பற்றி நீங்கள் வந்து கேர் பண்ணவே கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக தான் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும். அந்த மாதிரியான டெக்னிக்கல் அனாலிசிஸில் தான் நீங்கள் வந்து ட்ரேட் வந்து பண்ணணும். அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா 2 விதமான டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து ரொம்ப கம்மியான டைம் ஃப்ரேமாக இருக்கணும், இன்னொன்று வந்து லார்ஜர் டைம் ஃப்ரேமாக இருக்கணும். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 minute டைம் ஃப்ரேமு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5 minutes இல்லைனா 3 minutes, 2 டைம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணணும். அதாவது 2 சாட் வச்சுக்கணும். ஓகேவா? 2 டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி எங்கே எடுக்கிறது, எங்கே எக்ஸிட் ஆகுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தேவைப்படும். கொஞ்சம் லார்ஜர் டைம் ஃப்ரேம் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போது நீங்கள் ஒரு 5 minute டைம் ஃப்ரேமும் வைக்கிறீங்க, 15 minutes டைம் ஃப்ரேமையும் வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 minutes டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து எங்கே எடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வந்து ஒரு கேண்டில் வச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஓகேவா? பட் ஆனால் 15 minutes டைம் ஃப்ரேம் தான் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குது, அப் ட்ரெண்டாக இருக்கா, டவுன் ட்ரெண்டாக இருக்குன்னு ஓவராலாக நீங்கள் வந்து பார்க்க முடியுமே தவிர 5 minutesல நீங்கள் பார்க்க முடியாது. பார்க்க முடியும், இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப 5 minutesை விட 15 minutes டைம் ஃப்ரேம் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் ஈஸியாக தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரி ஆகிறது, எந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேமை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நீங்கள் இன்னும் இப்போ இருக்கிற மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 60% ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆல்கோ ட்ரேடிங் தான் நடக்குது. அதாவது அல்காரிதமிக்கை யூஸ் பண்ணி மட்டும்தான் ட்ரேடிங் பண்ணுவாங்க. 60% பேர் வந்து இந்த மாதிரி தான் ட்ரேட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மிஷினுக்கு அகேன்ஸ்டாக
ஒரு கம்ப்யூட்டருக்கும் ஒரு மிஷினுக்கும் அகேன்ஸ்டாக தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் உங்களோட ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ அது எந்த மாதிரி இருக்கும்? நீங்கள் ஒரு செஸ் கேமையே எடுத்துக்கோங்களேன். ஒரு செஸ்ஸை வந்து நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் கூட செஸ் கேம் விளையாடுறீங்க, உங்களோட லெவல் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட் வச்சு நீங்கள் கேம் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி யார் வந்து வின் பண்ணுவா? கம்ப்யூட்டர் தான் வின் பண்ணும். ஏதோ ஒரு டைம் 2 டைம் லக்கிலேயோ இல்லை ஜஸ்ட் ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் நீங்கள் வின் பண்ணிடுவீங்க. சரியா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பெரிய பெரிய அல்காரிதமிக் ப்ரோக்ராம் பண்ண ஒரு கம்ப்யூட்டர்ஸ் கூட நீங்கள் வந்து ஒரு ஆல்கோ ட்ரேடிங் பண்ணுறவங்க கூட வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு அகேன்ஸ்டாவோ இல்லை அவங்க கூட போட்டி போடுற மாதிரி வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறப்போ நீங்கள் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கொரில்லா ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு டக்குன்னு ஒரு மினிட் ஒரு செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா என்ட்ரு ஆகுவாங்க, ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிட்டு வெளில போயிடுவாங்க. ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறவங்களால மட்டும்தான் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக நிலைக்க முடியும். கரெக்டாக ட்ரெண்டை வந்து கேட்ச் பண்ணிப்பாங்க, கரெக்டாக என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குன்னு அதையும் பார்த்துக்குவாங்க. ஸோ ஸ்கேல்பிங்கில் இந்த மாதிரி தான் ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட அவங்க இருக்க மாட்டாங்க. உள்ள ட்ரேடிங்கில் ஒரு கரெக்டாக ஒரு 30-40 செகண்ட்ஸ் தான் இருப்பாங்க. உள்ளார போயிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட்டை ப்ராஃபிட் எடுத்து டக்குன்னு அது ஒரு நிமிஷத்துக்குள்ளே அவங்க வெளில வந்துடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரில்லா ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரேடிங்கும் சில பேர் வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒரு டே ட்ரேடராக இருக்கீங்க, இன்ட்ராடே ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ ஓவராலாக ஒரு சம்மரி பார்க்குறோம் அப்படின்னா ப்ரைஸ் ஆக்ஷன், டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், கேண்டல்ஸ்டிக் அண்ட் சார்ட் பேட்டர்ன், இதை வந்து பேசிக்காக ஃபுல்லாக நீங்கள் வந்து தரவாக கற்றுக்கணும். அடுத்தது வந்து எந்த ஒரு கம்பெனியை பற்றியோ ஒரு கம்பெனியில் இருக்கிற ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றி பெருசாக நீங்கள் கேர் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸில் மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனியோ இருக்கோ இல்லையோ அதெல்லாம் நீங்கள் பற்றி கவலைப்படவே தேவையில்லை. இல்லை அந்த கம்பெனியில் என்ன நியூஸ் வருது அதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம். அது வந்து பொசிஷனல் ட்ரேடர்ஸ்க்கும் லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பற்றின கவலை இருக்கும். டே ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு இந்த கவலையே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸையும் டெக்னிக்கல் அனாலிசிஸையும் மிங்கிள் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கக்கூடாது. உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் எல்லாமே டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் இருக்கணும். அதே போல் 2 விதமான டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகிறதுக்கும் எக்ஸிட் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறீங்க. அது மாதிரி லாங்கர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இதில் நான் நிஃப்டி சேட் வந்து லோட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 விதமான டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடு இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு, இது வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. இங்கே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், மார்க்கெட் கரெக்டாக இந்த இடம் பாருங்கள், 12th ஆகஸ்ட் அன்னைக்கு பாருங்கள். இந்த இடம் கரெக்டாக பாருங்கள், ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்கான பேட்டர்ன் வந்திருக்கு. இது வந்து மார்னிங் ஸ்டார் மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி மாதிரி கூட இருக்கலாம். ஓகேவா? இது வந்து ஒரு புல்லிஷ்கான ஒரு பேட்டர்னு. அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்கு. ஓகேவா? இது மாதிரியான ஒரு ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் தான் நமக்கு இந்த மாதிரியான ஒரு இது கரெக்டாக தெரியும். அதாவது மார்க்கெட் வந்து ட்ரெண்டு மாறப்போகுதா இல்லை எந்த மாதிரி நம்ம இது வந்து ஒரு அதாவது என்ட்ரி எப்படி கரெக்டாக இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு புல்லிஷ்கான ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் வந்து ஸோ இந்த 3 கேண்டலும் கீழே இருக்கிற 3 கேண்டல் வந்து புல்லிஷ்கான ஒரு பேட்டர்னு. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மேலே போயிருக்கு. ஆனால் 15 மினிட்ஸ் கேண்டலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு அந்த எந்த விதமான பேட்டர்னும் உங்களுக்கு தெரியல பாருங்கள். ஸோ அதனால தான் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரி எங்கே எடுக்கிறது எங்கே எக்ஸிட் ஆகிறது அப்படிங்கிறதுக்கான ஒரு பேட்டர்னை வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம். பட் லாங்கர் டைம் ஃப்ரேம் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குது இங்கே பாருங்கள். முதல் நாள் பார்த்தீங்கன்னா நல்லா மார்க்கெட் கீழே இறங்கி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஓகேவா? கொஞ்சம் கிளியராக தெரியுது இல்லையா மார்க்கெட் மேலே போகிறது. ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டை வந்து கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து ஓரளவு கண்டுபிடிக்கலாம். ஸோ மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஓகேவா? பட் ஆனால் எந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி ஆகிறது அப்படிங்கிறத வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு வந்து சொல்லணும். ஓகேவா? ஸோ இந்த இடம்லாம் பாருங்கள், இந்த பியரை தாண்டி நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில், ஃபுல்லாக புல்லிஷ் பாடி மட்டும்தான் இருக்குது, விக்கே இல்லை பாருங்கள். ஸோ இது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறம் திரும்ப மார்க்கெட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்மாலர் டைம் ஃப்ரேமை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப தான் அதில் வந்து நமக்கு வந்து என்ட்ரி எங்கே எடுக்கலாம், எக்ஸிட் எங்கே எக்ஸிட் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி எங்கே எடுக்கலாம், எக்ஸிட் எங்கே எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் தான் நமக்கு தெரிய வரும். மார்க்கெட்டோட ட்ரெண்டு என்ன அப்படிங்கிறது வந்து லார்ஜர் டைம் ஃப்ரேமில் தான் நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு டே ட்ரேடருக்கு முக்கியமான தகவலாக இந்த வீடியோவில் சொல்ல வர்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.